ஒரு பெற்றோருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருவரையும் நல்லபடியாக வளர்த்து திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். இந்த 2 மகள்களும் பொருளாதார ரீதியாக எந்த வருமானமும் ஈட்டவில்லை. அவர்கள் தங்கள் கணவன்மார்களின் சம்பாத்தியத்தில் தான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கில் இந்த மகள்களின் பெற்றோர்களுக்கு உடல்நிலை குறைவாலும் வயது முதிர்வாலும் அவர்களால் முன்பு போல் உழைத்து சம்பாதிக்க முடியவில்லை. தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான பண உதவியை யார் செய்ய வேண்டும்? இது யாருடைய கடமை அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து ஃபாரூக் என்பவர் கேட்குறார். அதாவது இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லாத பெற்றோரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஆம்பளை பிள்ளை உள்ள பெற்றோராக இருந்தால் அந்த பெற்றோர் அந்த ஆம்பளை பிள்ளை வீட்டில் வச்சு அவனை பராமரிச்சிருவான். சமூக அமைப்பில் பெற்றோர்கள்லாம் அந்த மகனோட தானே இருப்பாங்க பெரும்பாலும். அப்போ அந்த அடிப்படையில் சரியாக வந்துடும். பொம்பளை பிள்ளை பெற்றவங்களாக இருந்தால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன வருதுன்னு சொன்னால், பெண்கள் வேறு ஒருத்தன் வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா கணவன் வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அதில் ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. இந்த குடும்பத்தை பற்றியான எந்த ஒரு சுமையும் அவங்களுக்கு இருக்காது. தாயை கவனிக்கணும், தகப்பனை கவனிக்கணுங்கிற அந்த கடமையெல்லாம் இல்லாமல் அவங்க தங்களை கவனிப்பதற்கே வேற ஒரு குடும்பத்தை சார்ந்து போய் இருந்துடுறாங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிற இந்த சம்பவத்தில் இருக்கிறது. 2 பொம்பளை பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க எந்த சம்பாத்தியம் இல்லை. அவங்களே கணவர்களை சார்ந்து தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த பெற்றோருக்கு இப்போ முடியலை. பெற்றோருக்கு என்ன செய்யலை? முந்தி மாதிரி உழைக்க முடியலை, சம்பாதிக்க முடியலை. சம்பாதிக்க முடிஞ்சால் அவங்களே இதை பார்த்துக்கொள்வார்கள். அப்போ தள்ளாத வயசு ஆகும் பொழுது அவங்கள யார் கவனிக்கிறது? அதான் கேள்வி. கவனிக்கிற பெற்றோர்களை கவனித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை தான் பெற்றோரை கவனிக்கணும், பொம்பளைக்கு பெற்றோரை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது அப்படி நினச்சால் சரி. கூடுதல் தகுதி உள்ளவன் இருக்கிறான், அவன் 2 மடங்கு சொத்து வாங்குவான்ல, அதனால் அவன் கவனிக்கட்டோம்னு விட்டுடலாம். ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளை கவனிக்கணுமாங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறீங்க. அப்போ ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 2 பேரும் அவங்க தானே பெற்றாங்க. பெற்றோர் என்கிற ஒரு அந்த சுமையை சுமந்தார்களே, ஆம்பளை பிள்ளைக்கு அந்த சுமையை தான் அவங்க சுமக்கிறாங்க. பொம்பளை பிள்ளையை பெற்றவர்களும் அதே சுமையை தான் சுமக்கிறார்கள். அப்போ பெற்றோர் கவனியுங்கள் என்ற அந்த கட்டளை ஆண்களே உங்கள் பெற்றோரை கவனியுங்கள் அப்படி குரானில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? குரானில் சொல்லப்படுற எல்லா இடமுமே எப்படி வரும்னு கேட்டால், அல்லாவுக்கு அல்லாஹ் வணங்குங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள், பெற்றோரை நல்லபடியாக நடத்துங்கள்னு சேர்ந்து வருது. அப்போ இணை கற்பிக்காதீர்கள் என்பது யாருக்குரிய கட்டளை? ஆம்பளைக்குள்ள மட்டும் கட்டளையா, பொம்பளைக்கும் சேர்த்தா? அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்லிவிட்டு பெற்றோரை கவனியுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாவுக்கு இணை கற்பித்தல் என்பதில் யாரெல்லாம் வருவா? ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. பெண்களும் இணை கற்பிக்கக்கூடாது, ஆண்கள் இணை கற்பிக்கக்கூடாது. அது மாதிரி தான் பெற்றோரை கவனித்தல் என்பதிலையும் ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். 2 பேரும் என்ன செய்யணும்? பெற்றோரை கவனிக்கணும். அபுதுல்லா, அல்லாவை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், ஒபில் வாலிதானி ஹசானா, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி 4:36 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:151 வசனத்தில் சொல்லும் பொழுது பொதுவாக பெற்றோர் தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? குல் தால வத்துல்மா ஹர்ரமா அலைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்குனதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க, ஒபில் வாலிதன் எஹசானா, பெற்றோருக்கு நல்லபடியாக நடங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை அப்படி நடக்காட்டி ஹராம், அது குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 6:151 வசனத்தில் சொல்லும் பொழுது அதில் ஷிர்கோட சேர்த்து அது வருது. இணை கற்பித்தல் எப்படி ஆணும் பெண்ணுக்கு 2 பேருக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தான் பெற்றோரை கவனித்தல் என்ற கடமையும் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அப்படி தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி 17:24 வசனத்தில் ஓ கலா ரப்புக்க, உமது இறைவன் தீர்ப்பளிக்கிறான், முடிவு செய்து விட்டான், கட்டளை இடுகிறான், அல்லா தாபுது இல்லா ஐயாகு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, ஒபில் வாலிதன் எஹசானா, பெற்றோரை நல்லபடியாக நடத்துங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். இது இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்லிவிட்டு அடுத்து பெற்றோர் வருவாங்க. அல்லா தாபுது இல்லா ஐயாகு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றும், ஒபில் வாலிதன் எஹசானா, பெற்றோரை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? பெற்றோரை பார்த்துக்கிறங்கிற கட்டளை. ஆம்பளைக்கு அந்த கட்டளை, பொம்பளைக்கு அந்த கட்டளை இருக்கிறது. ஆண் இருக்கிறான் என்கிற ஒரு நேரத்தில் பெண்களுக்கு அந்த கட்டளை வலிமையாக வராது. வலிமை உள்ளவன், சக்தி உள்ளவன் சுமந்துக்கிறாங்கும் போது நீ எங்கள் வாப்பா கவனிக்கலன்னு அப்போ கேட்க மாட்டாங்க.
கேட்க முடியாது. அதே நேரத்தில் வந்து பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குமே, ஆனால் பெற்றோரை கவனித்தல்ங்கிற அந்த சும்மா அப்படி பொம்பளை மேலே தான் இறங்கும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த 17:24 சொல்லுகிறான், இம்மா எவ்வளோகன்ன இந்த கல் கிபர அது ஹுமாவு கிலாகுமா, உன்னிடத்தில் உன்னுடைய பெற்றோர்கள் 2 பேருமோ அல்ல 2ல் ஒருவரோ முதிய வயதை அடைந்து விட்டால், முதுமையை அடைந்து விட்டால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவங்கள சி என்று சொல்லாதே, ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த 2 பேரையும் விரட்டாதே, ஒக்குல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்களுக்கு மரியாதையான சொல்லை நீ சொல்வாயாக, கண்ணியமான பேச்சு தான் அவங்கள்ட்ட பேசணும். வஹ்வில்லஹுமா ஜனாக துல்லி மினர் ரஹ்மத்தி, இரக்கம் என்ற அந்த சிறகை தாழ்த்துவாயாக, அவங்களுக்காக என்ன செய்யணும், இறக்கப்படணும், நம்மளை பெற்ற தாய் நம்ம பெற்ற அப்பா அப்படின்னு. ஒக்குள், மேலும் நீ சொல்வீராக, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகைரா, இறைவா எங்களை எப்படி வந்து என்னை எப்படி சிறுவனாக இருக்கும்போது இவங்க வளர்த்தார்களோ, கருணை கொண்டு வளர்த்தார்களோ, அந்த மாதிரி நீ அருள் செய்வாயாக அப்படின்னு பெற்றோருக்காக துவா செய்வாயாகன்னு அல்லாஹ் சொல்கிறான் 17:24. இது யாருக்குன்னா ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும் தான். 2 பேருக்கும் அவள் தான் பெற்றோர். பெற்றோருங்கிறது மாறாது. புருஷன் வந்ததுனால பெற்றோரை புறக்கணிக்கணுங்களாம் வராது, அவங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. அது ஒன்றாச்சா. அதே மாதிரி வந்து இப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி கடமை இருக்குது என்பதை சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரில் 1852 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு பெண்மணி ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, இன்னொம்மி நதர தன் தஹுஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், என்னுடைய தாயார் வந்து நேர்ச்சி செஞ்சு ஹஜ்ஜி செய்யாமலே மரணிச்சிடுறார். எங்கள் அம்மா வந்து ஹஜ்ஜிக்கு போகிற நேர்ச்சி பண்ணாங்க, நேர்ச்சியை நிறைவேற்றணும்ல, நிறைவேற்ற மூத்தா போயிட்டாங்க. அப்போ அஹுஜோன்ஹா, என் தாய்க்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு மக வந்து கேட்குறாங்க. மக கேட்குறாங்க, அம்மாவுக்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, நாம் செய்யி ஹுஜ்ஜி அன்ஹா, அவர் சார்பாக உன் தாய் சார்பாக நீ ஹஜ்ஜி செய்யி. அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை முக்கியமானது. சொல்லிவிட்டு அரைத்தி லவ்கான் அலா உம்மிக்கு தைனுன், உன்னுடைய தாயார் மீது ஏதாவது கடன் இருந்தால் அக்குந்தி காலியத்தன், நீ தான் நிறைவேற்றுவாய். உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது யார்ட்டையா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா யார் கொடுப்பா? நீ தானே கொடுப்ப. அப்போ அல்லாவுடைய கடன் நிறைவேற்றுங்கிறாங்க. அப்போ பெற்றோர் பட்ட கடன் இருப்பது தெரிய வந்தால் மகளுக்கும் அதை அந்த கடனை தீர்ப்பதற்கு பாடுபடுற கடமை இருக்குது. ரசூல்லா எப்படி கேட்குறாங்க, உங்கள் அம்மா கடன் வச்சுட்டு போயிருந்தால் அந்த கடனை யார் கொடுப்ப? நீ தானே கொடுப்ப அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஆம்பளை பிள்ளை இல்லாத அம்மா கூட இருந்திருக்கலாம் அவங்க. அப்போ அராயத்து லவ்கானாலா உம்மிக்கு தைனுன், உன் தாயின் மீது இந்த ஆம்பளையை நோக்கி இதை கேட்கல, கேள்வி கேட்டவர் பொம்பளை தான். பொம்பளை தான் அம்மாவை பற்றி கேட்குறாங்க. பொம்பளையை நோக்கி தான் ரசூல்லா சொல்கிறாங்க, லவ்கானாலா உம்மிக்கு தைனுன், உன் தாயார் மீது கடன் இருந்தால் குந்தி காலியத்தன், நீ தான் நிறைவேற்றுவாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புல்லாஹ் ஃபல்லாஹு ஹக்குபில் வஃபா, அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுங்கள், அது நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்தது என்று சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தி புகாரியில் 1852 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதன்படி பார்க்கும் பொழுது தாயும் தந்தையும் ஒரு கடனாளியாக யாற்றாவது கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தார்களே, ஆனால் மகன் எப்படி அந்த கடனை கொடுக்க வேண்டுமோ அந்த மாதிரி மகளும் கொடுக்கணும். எங்கள் அம்மா கடனாளியாக போனால் அவங்களுடைய இபாதத்தெல்லாம் பிடுங்கி அங்கிட்டு கொடுத்துருவான்லாம், எதிரி கொடுத்துருவான், கடனாளி கொடுத்துருவான், கடன் கொடுத்தவனுக்கு போயிடும் அமல்லாம் அப்படின்னு பயந்து என்ன செய்யணும்னு கேட்டால், தாய் தந்தை ஏற்பட்ட கடனை தாய் தந்தையர் ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்தால் கடமையாக இருந்தும் அதை செய்கிறது மகள் கடமை. அது மாதிரி வந்துக்கிட்டு கடன் வாங்கிட்டு கொடுக்காம மரணித்தார்களே, ஆனால் அதை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு தீர்த்துறணும். கடனை தீர்த்துட்டோம்னு சொன்னால் மறுமையில் இவன் வந்து கிளைம் பண்ண மாட்டான், கடன் தீர்க்கலைன்னு சொன்னால் மறுமையில் கிளைம் பண்ணுவான், நம்ம அம்மா அப்பாவுடைய நன்மையெல்லாம் இவனுக்கு போயிடும் அப்படின்னு பயந்து அதை செய்கிற கடமை யாருக்கு இருக்கிறது? பெண்ணுக்கு இருக்கிறது. ஆம்பளை நிறைவேற்றிட்டான்னா இவனுக்கு இருக்காது, பொம்பளைக்கு இருக்காது. ஆம்பளை இல்லைன்னா இவளுக்கு தான் இருக்குது, அவள் தான் பிள்ளைண்டுக்கு தானே இருக்கிறா. அப்போ உன் தாயின் மீது கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாயின்ற சொல்ல என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி புகாரில் 2620 ஹதீஸில் வருகிறது. அஸ்மாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆயிஷா நாயுடைய சகோதரின்னா அம்மா வேறு, அப்போ அபூபக்கருடைய மகள் 2 பேரும், ஆயிஷாவுடைய தாயார் வேறு, அஸ்மாவுடைய தாயார் வேறு. அப்போ அஸ்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஜுபைரை கல்யாணம் பண்ணி மதீனாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தாயார் இஸ்லாத்துக்கு வரல. அஸ்மாவுடைய தாயார், அதாவது அபூபக்கருடைய மனைவி, அவர் இஸ்லாத்துக்கு வராதனால அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டார், வேணான்ட்டார். அவங்க மக்காவில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த தாயார் வந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு எப்போ வர்றாங்கன்னு கேட்டால் அந்த அக்ரிமெண்ட் காலத்தில் வர்றாங்க, இல்லாட்டி வர முடியாது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு வரலாம் போகலாங்கிற மாதிரி வந்துருச்சு.
இந்த சண்டையெல்லாம் நமக்குள்ளே வேணாம், நீங்கள் இங்கே வாங்க நாங்கள் அங்கே வரலான்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்கல்ல. அந்த ஒப்பந்த காலகட்டத்தில் மக்காவுலேருந்து மதீனாவுக்கு போனாங்க, மதீனாவுக்கு மக்காவுக்கு வந்தாங்க, வரப்போவே இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ அந்த அம்மா வந்து அந்த அஸ்மா வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய அம்மா வந்து என்னைய தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க இணை கற்பிக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம் ஆவலை ஷிர்கில் தான் இருக்கிறாங்க, என்னை தேடி வந்துட்டாங்க, நான் வந்து அவங்கள வந்து வீட்டில் நான் வச்சுக்கிடலாமா, நான் சேர்த்துக்கிடலாமான்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஒய்ய ராகைபத்துன் அஃபாசில் உம்மி, என் மீது ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு என்னிடத்தில் தாயார் வந்துட்டாங்க, நான் அவரை வந்து சேர்த்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கால ரசூல்லா சொன்னாங்க, நாம் செலி உம்மைக்கு, நீ உங்கள் அம்மாவை சேர்த்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணை நம்பி தாய் வர்றாங்க. யாரை நம்பி வரல? ஆம்பளை பிள்ளையை நம்பி வரல. தாயை நம்ம மக இருக்கிறாங்க, அங்கே போனால் நம்மளை பார்த்துக்கிடுவாங்க என்று சொல்லி வர்றாங்க. அவங்க முஸ்லீமாக கூட இருக்கலை. அப்படி இருக்கும்போது ரசூல்லா அந்த அஸ்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து முஸ்லீமாக இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்கள எப்படி சேர்த்துக்கொள்வதுன்னு அவங்களுக்கு டவுட் வருது. அப்போ ரசூல்லாட்ட கேட்குறாங்க, இல்லை இல்லை அது தாயெல்லாம் வந்தா நீ இஸ்லாத்துக்கு வந்தனால தாய் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா, அதனால் என்ன செய்கிறாங்க, செலி உம்மைக்கு, உன்னுடைய அம்மாவோட நீ சேர்த்துக்கங்கிறாங்க. அப்போ வந்து அஸ்மா வந்து யார் வீட்டில் இருக்கிறாங்க? ஜுபைர் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஜுபைருடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது அம்மாவை சேர்த்துக்கன்னு அவங்க ரசூல்லா சொன்னது எதை காட்டுதுன்னு கேட்டால், ஒரு பெண் வந்து இயலாத நிலையில் அவங்க தாயை வந்து கணவன் வீட்டோடு வைத்து கொண்டால் அந்த கணவன் தடுக்க முடியாது. அதான் அதில் விளங்குறது. அஸ்மா தனி வீடாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அஸ்மாங்கிறவங்க இருந்தது ஜுபைருக்கு மனைவியாக இருக்கிறாங்க. ஜுபைருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு வீடு தான். அந்த வீட்டில் அஸ்மாவுக்குண்டு ஒதுக்கின ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் தாயையும் கூட வச்சுக்கிடுவாங்க. என் வீட்டுக்கு ஏன் வர்றேன்னு ஒரு கணவர் கேட்க இயலாது. அது கணவர் மீது அது கடமைங்கிற வருகிறது. எந்த கடமை? மாமியார்களை தாய் இந்த மகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தால் மகளுடைய கணவன்மார்கள் நினைத்து பார்க்கணும், இவளுக்கு அவள் தாய், அவள் தாயை வந்து கவனிக்கிற கடமை என் பொண்டாட்டிங்க இருக்கிறது. அவளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை என்றால் நான் தான் அதை செய்யணும். என் மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்யணுமா இல்லையா? அதனால் வந்து அந்த பெண் வீட்டில் வந்து அவங்க தாயாரை வைத்து கொள்வது என்னமோ பயங்கரமான உலகமகா கிரிமினல் குற்றம் மாதிரி சமுதாயத்தில் ஆக்கி வச்சுவிட்டாங்க. விளங்குதா? தகப்பன் அந்த புருஷனுடைய தாய் தந்தையர்லாம் அவரோட இருப்பாங்களாம். இந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் வந்து அவளோட இருப்பாங்களோ, எப்படி நீ வந்து மக வீட்டில் போய் இருக்க போச்சு அப்படிங்கிறமோ பயங்கரமான குற்றம் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? உங்கள் அம்மாவை சேர்த்துக்கங்கிறாங்க. யார் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க? அந்த அஸ்மா வந்து பெரிய பங்களா கட்டி தனி வீட்டில் இருந்தாங்களா? அந்த ஜுபைர் வீட்டிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது கஷ்டமான ஒரு ஜீவனை வேறு. ஜுபைர் வந்து பெரிய வசதியானவரெலாம் கிடையாது. மூத்தா போகும்போது பெரிய வசதி உள்ளவர் ஆகி மூத்தா போனார், அது வேறு விஷயம். இந்த சம்பவம் நடக்கிற காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மனைவியையும் வேலை கூட ஆள் வைக்காமல் மனைவியை வீட்டு வேலை செய்ய வச்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஆள் யார்? ஜுபைர். அப்படி கஷ்ட ஜீவன் நடத்தினா கூட மனைவிட்ட ரசூல்லாட்ட கேட்குறாங்க, இந்தம்மா அவன் புருஷன்கிட்ட கேட்டுக்க, நீ பாட்டுக்கு வீட்டில் சேர்த்தினா அவன் புருஷன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களா? நம்ம போய் கேட்குறாங்கல்ல. கேட்கும்போது ரசூல்லா அணிஞ்சிருக்கனே, ஏமா அவனுக்கு தனி வீடாக இருக்குது, நீனே கணவன் வீட்டில் இருக்கிற, கணவன் வீட்டில் இருக்கும் உங்கள் அம்மா கூட எப்படி வைப்ப அப்படின்னு ரசூல்லா அப்படி கேட்டிருக்கணும்ல. அப்படி கேட்கல. என்ன செய்கிறாங்க? நீ சேர்த்துக்கணும் என்ன அர்த்தம்? இது எவன்ட்டையும் கேட்குற விஷயம் கிடையாது. மனைவிங்கிற அந்த உரிமையிலே அவங்களுக்கு செய்ய முடியும். மனைவியாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த மனைவிமார்கள் அவங்களுடைய பெற்றோர்களை வந்து என்ன செய்யலாம், அந்த எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்துக்கிறங்கன்னு அவங்க சொல்லலாம். அதை வந்து இவங்க ஒத்துக்கொள்ளணும். அந்த கணவனும் கணவனை சேர்ந்தவர்களும் அவளுக்கு அந்த உரிமை இருக்குது. நான் வந்து புருஷன் இவனுக்கு அவள் அப்பா அம்மாவோட இருக்கலாம்னா அவளுக்கும் வேறு வழி இல்லாட்டி இருக்கலாங்கிறது எப்படி நீங்கள் மறுப்பீங்க? அதெல்லாம் சேர்த்தா நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. அதனால் இந்த ஜுபைருடைய இது புகாரில் 2620 ஹதீஸில் இருக்கிறது. அதனால் மகள்களுக்கும் அந்த கடமை இருக்குது. அந்த மகள்களுக்கு உரிய கடமை அந்த கணவன் செய்வார். அல்லது இருக்கிற நிறந்து சாப்பிடுங்க. தாய்க்கு பக்கத்தில் அரவணைப்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு மகளுக்குள்ள கடமை தானே. அவங்க அப்படி சந்தோஷம் இருந்தால் தானங்க உங்களுடைய சந்தோஷமாக இருப்பாங்க. அம்மா சாப்பிட்டாங்களா என்ன இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா உங்களோட இப்படி சந்தோஷமாக இல்லை வாழ்க்கை நடத்த முடியும். இப்போ கணவன்மார்கள் என்ன செய்யணும்னா, தங்கள் மனைவிமார்களுடைய பெற்றோர்கள் கஷ்டப்படுவது தெரிய வந்தால் அவர்களை தங்களோடு கொண்டாந்து அழைத்து வைத்துக் கொள்ளணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் அது ஒரு கடமை. அப்படி கடமையாக இருக்க போய் தான் ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்க. தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் அது இயன்ற பெரிய அளவுக்கு நீ கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கி உள்ள காலத்தில் வந்து ஒருத்தரை பராமரித்தல் என்பதற்கு வந்து சும்மா அரவணைப்பு தான் தேவை இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் பெருசாலும் செய்ய வேண்டிய. அவங்க அரசாங்கத்தில் இலவசமாக அரிசி கொடுக்குறான், 20 கிலோ அரிசி. அதை வாங்கி கொடுத்தாலும் அவங்க 2 பேருக்கு சாப்பிட போதுமானதாக இருக்கும். நீங்கள் செலவுக்கெலாம் காசு கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. அப்படி வசதியற்றோம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ரேஷன் கார்டை காட்டி 20 கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து 20 கிலோ அரிசியை தின்றுவாங்க.
வயசான ஆளுக்கு. அப்போ வந்து அந்த தேவை அது வேறு வருது. அப்போ குடும்பத்தில் வைக்கின்ற 1000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கூட அவங்க வாங்கினாங்கன்னா கூட அது போயிருப்பேன். அரவணைப்பு தான் இப்போ தேவை. அது இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல ஒண்டிக்கிட்டு இருக்க போகிறாங்க. மகள் பார்த்துக்குருவாங்க, அவங்கள பாத்ரூம் இது பண்ணால் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி தாயை கவனிச்சோங்கிற ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? தாயை கவனிப்பதற்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது மறுமையில். அந்த நன்மை வந்து அந்த பெண்ணுக்கு கிடைக்கணுமா இருந்தால் அவங்க என்ன செய்யணும்? இது என் வீட்டில் நான் வச்சுக்கிறேன், எனக்கு உரிமை இருக்குது அவருக்கு நீங்கள் சொல்லணும். இந்த சுபைரோட ஹதீஸை எடுத்து சொல்லுங்கள், இந்த புகாரியோட ஹதீஸை எடுத்து சொல்லி. புகாரில் 2620 அவங்களும் முஸ்லீமாக தான் இருப்பாங்க. ரசூல்லா காலத்தில் இப்படி தான் இருந்திருக்குது. அதனால் நீங்கள் மறுக்கக்கூடாது. என் தாயாரை கொண்டாந்து என் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசான காலத்தில்னா வைக்கிறீங்க. நல்ல திரகாத்திரமாக இருக்கும், வைக்க தேவையில்லை. அவங்க சுயமாக இருந்து கொண்டால்னா நல்லது. இங்கே இல்லாட்டி பஞ்சாயத்து உண்டாக்கிடுவாங்க. அப்படி இல்லாமல் இருந்து முடியாத நேரத்தில் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொடுப்பீங்க, ஒரு அவ்வளோதான் கொடுப்பீங்களே தவிர பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதிகபட்சமாக ஒரு மருத்துவ செலவு அந்த மாதிரி தான் வரும், வேறு ஒன்றுமே வராது. அந்த மருத்துவத்தை கூட இன்றைக்கி நவீனத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச மருத்துவங்களை எல்லாம் அரசாங்கத்தில் நிறைய ஸ்கீம்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி சென்னையில் இருந்தீங்கன்னா டயாலிசிஸே ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு எத்தனை நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் ஒத்துழைப்பு மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதில் உங்களுடைய அந்த தாயார் தந்தையரை கொண்டாந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் வீடுகளில் வைத்துக்கொள்வதன் மூலமாக பைசா செலவழிக்க நீங்கள் தேவையே இருக்காது. இருந்தாலும் செலவழிங்க. இப்போ நம்ம அரசாங்கத்திலே அந்த மாதிரி வசதிகள் இருக்கும்பொழுது, வசதி நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை வாங்கி நீங்கள் நிர்வாகம் பண்ணுறது இருந்தாலே போதும். அப்போ என்ன உங்களுக்கு சுமை இருக்குதுல்ல? அதனால் தாயாரை கவனிக்கிற ஒரு கடமை வந்து இயன்றளவுக்கு நீங்கள் செய்யணும். அதை முடியலைன்னு சொன்னால் கணவன் என்ன உங்களுக்கு தருவதிலேருந்து என்ன உங்களுக்குன்னு செலவுக்கு தருவார்ல, அதில் கொஞ்சம் ஒதுக்கி தாயாரை கவனிங்க. உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லாட்டா கூட உங்களுக்குன்னு கணவர் ஒரு இதை தருவாரா இல்லையா? அந்த பணத்திலேருந்து ஒதுக்கி என்ன செய்யுங்க, தாய் தந்தை நீங்களும் கவனிங்க. பெற்றோரை கவனிக்கிறங்கிற ஒரு கடமை இருக்கத்தானே செய்யுது. அதனால் வந்து அந்த பெற்றோர்களை வந்து இந்த 2 மகள்மார்களை கணவன் தயவில் இருந்தாலும் அவங்க வீட்டிலே கொண்டு போய் வைத்துக்கொள்றதுக்கு மார்க்கத்தில் உரிமை இருக்குது, அனுமதி இருக்கிறது. அந்த கணவன் அதுக்கு இணங்க வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அதான் அது கூட சட்டம்.